ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால்குலேட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். பவர் பியில் இருக்கிற டாக்ஸ் ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப முக்கியமானது கால்குலேட் ஃபங்க்ஷன். கால்குலேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபில்டர் கண்டக்ஷனில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணோம். ஸோ ஃபில்டர் கண்டக்ஷனா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த பவர் பி ஃபைல பார்க்கலாம். இங்கே ஒரு டேபிள் விஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 183K அப்படின்ட்டு ஒரு வேல்யூஸ் இருக்குது, ஒரு செல் இருக்குது. ஸோ இந்த செல்லுக்கான இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த செல்லுக்கான ஃபில்டர் கண்டக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயரில் 2016 கேட்டகரியில் ஆஃபீஸ் சப்ளைஸ். ஸோ இதுதான் ஃபில்டர் கண்டக்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த கால்குலேட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சின்டெக்ஸில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எக்ஸ்பிரஷன் இருக்கும், ரெண்டாவது பார்ட்டில் ஃபில்டர் பார்ட் இருக்கும். எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா நம்ம எந்த ஃபேக்ட் காலத்தை அந்த அக்ரிகேட் பண்ணக்கூடிய ஃபேக்ட் காலத்தை இதில் கொடுப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் எந்த காலத்தை அக்ரிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னா சேல்ஸ் காலத்தை. அக்ரிகேஷன் வந்து சம்மு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. எக்ஸ்பிரஷன் கொடுத்தாச்சு. ரெண்டாவது பார்ட்டில் என்னென்னா ஃபில்டர் பார்ட்டு. ஃபில்டர் பார்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டகரிங்கிற காலத்தில் ஃபர்னிச்சருங்கிற ஐட்டத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். கீ ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இந்த மெஷரை பவர் பியில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அந்த மெஷர் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. அந்த மெஷரை ட்ராக் பண்ணி நம்ம விஷுவல் பேனல் எடுத்து போடுறோம். ஸோ அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா 742K ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ கேட்டகரி எடுத்து ஆக்சஸில் போடுறேன். ஸோ ஃபர்னிச்சர் வந்து 742K சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் பார்ட் இருக்குல்ல, செகண்ட் பார்ட், இந்த பார்ட் வந்து 3 டைப்ஸாக நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இந்த நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாற்றி மாடிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்டை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பூலியன் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல, இதுதான் பூலியன் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன். ஸோ இதே மெஷரை நம்ம வந்து டேபிள் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வந்து டேபிள் ஃபில்டர் வச்சு பண்ணுறது. ஸோ இப்போ நான் அந்த செகண்ட் பார்ட்டை ஃபில்டர் பார்ட்டு அந்த வந்து டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்டர் போட்டு ஆர்டர்ஸுங்கிற டேபிளில் ஃபர்னிச்சர் கேட்டகரிங்கிற காலத்தில் ஃபர்னிச்சருங்கிற ஐட்டத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் டேபிள் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதை ட்ராக் பண்ணி உள்ளே போடுறேன். ஸோ ரெண்டுமே சேம் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த மாதிரியான இடத்துல இப்போ நம்ம லாஜிக் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை. ஜஸ்ட் ஒரு கேட்டகரிங்கிறதுல ஃபர்னிச்சர் மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு சம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லாஜிக் வந்து காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அந்த பூலியன் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ஈஸியாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து பூலியன் ஃபில்டர் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸான ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது, க்ரைட்டீரியா அப்ளை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து சேல்ஸ் இந்த டேபிள் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸான ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது நான் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். என்ன எக்ஸாம்பிள்னா எனக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கும்ல, என்னைக்கு அந்த ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறாங்களோ அதே அன்னைக்கு ஷிப்பிங் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு சம் பண்ணி கொடுன்னு நான் ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஃபில்டர் டேபிள் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் நான் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் டேட் ஈக்குவல் ஷிப்பிங் டேட்னு பண்ணோம். ஆர்டர் டேட் ஈக்குவல் டு ஷிப் டேட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அப்போ
ஆர்டர் ஆகி அதே நாளில் ஷிப்பிங் ஆனதோ அந்த அதுக்குரிய சேல்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய சேல்ஸ் தான் இது 37K. ஸோ அதுவும் அடிஷ்னல் இன்னொரு ஃபில்டர் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஃபர்னிச்சர் கேட்டகரிக்கு மட்டும் இது எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம வந்து டேபிள் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், நம்ம வந்து 2 காலத்தை ரெஃபர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 காலத்தை ரெஃபர் பண்ணாலும் இதை தான் யூஸ் பண்ணணும். அந்த பூலியன் ஃபில்டர் எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ண முடியாது, 2 காலத்தை ரெஃபர் பண்ண முடியாது. அதே நேரத்தில் மெஷரை வந்து பூலியன் ஃபில்டர் எக்ஸ்பிரஷனில் ரெஃபர் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்ம மெஷரை வந்து இங்கே ரெஃபர் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம ஒரு மெஷர் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து இதில் மட்டும் தான் பாசிபிள், இந்த டேபிள் ஃபில்டர் எக்ஸ்பிரஷனில் மட்டும் தான். ஓகேவா? ஸோ இதான் செகண்ட் ஃபில்டர் டைப்பு. ஸோ மூணாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபில்டர் மாடிஃபிகேஷன் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த அந்த ஃபில்டர் மாடிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சிச்சுவேஷன் சொல்கிறேன் எப்படின்னா, ஸோ இது அப்படி இருக்குது. ஸோ சேல்ஸ் காலத்தை எடுத்து போடுறேன். சேல்ஸ் காலத்தை எடுத்து வேல்யூஸை போட்டேன். ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா, என்னோட டோட்டல் வந்து ஒரு சம்திங் ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டில் ஃபர்னிச்சரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஆஃபீஸ் சப்ளைஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியணும். ஸோ அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம வந்து இந்த தேர்ட் ஒன்று யூஸ் பண்ணால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபில்டர் மாடிஃபிகேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபில்டர் மாடிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்னா என்னெல்லாம் வரும்னா, ஆல் செலக்டடு, ஆல் எக்ஸெப்ட், ரிமூவ் ஃபில்டர்ஸ், அதெல்லாம் ஃபில்டர் மாடிஃபிகேஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 742க்கு ஃபில்டர் மாடிஃபிகேஷன் ஃபில்டர் கண்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் மட்டும்தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மெஷரோட நியூமினேட்டரில் என்ன இருக்கும்னா 742K மட்டும் தான் இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 3 கேட்டகரி இருக்குல்ல, அந்த 3 கேட்டகரியும் சம் பண்ணால் ஒரு வேல்யூ இருக்கா. ஸோ இந்த வேல்யூ தான் வரும். இந்த வேல்யூ டினாமினேட்டரில் கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு நியூ மெஷர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து சேல்ஸ் பெர்சன்டேஜ்னு ஒரு நியூ மெஷர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சேல்ஸ் பெர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ணுறேன். சேல்ஸ் பெர்சன்டேஜ். ஸோ இதுக்கு டிவைட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதில் நியூமரேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் சேல்ஸ். ஸோ இங்கே வந்து நான் ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்டை இது சேஞ்ச் பண்ணல. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ நியூமரேட்டரில் வந்து என்ன இருக்குன்னா அதே இப்போ ஃபர்னிச்சருங்கிறது மட்டும்தான் ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற ஃபில்டர் கண்டெக்ஷன் நான் மாற்றுறேன். அதுக்கு நான் கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு சம் ஆஃப் சேல்ஸ் கமா ஆல். ஸோ இது ஆல்னா ஆல்ரெடி நான் ஒரு டேபிள் நேம் கொடுத்துருக்கேன், அதனால தான் இப்படி காமிக்குது. ஸோ நீங்கள் கீழே இருக்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஆல்னு எஃப்எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேபிள் நேமாக இருக்க ஆல் நேம் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து நான் காலம் நேம் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற இந்த 3ஐயும் எடுத்துக்கணும். ஓகேவா? எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஸோ கேட்டகரிங்கிறத இதில் கொடுக்குறேன். ஸோ டினாமினேட்டரில் எனக்கு வந்து 229 இந்த வேல்யூ வந்துடும் டினாமினேட்டரில். ஸோ ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ வந்து எது கொடுக்குறோம் அப்படின்னா 0/0 அந்த இன்ஃபினிட்டி அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா அது எரர் மாதிரி அடிக்கும். ஓகேவா? இன்ஃபினிட்டி மாதிரி எரர் மாதிரி அடிக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து 0ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ சேல்ஸ் பெர்சன்டேஜ் எடுத்து நான் ட்ராக் பண்ணி நம்ம விஷுவலுக்குள்ள போடுறேன். ஸோ இது வந்து நம்பரில் இருக்குது, இது வந்து இது வந்து பெர்சன்டேஜில் மாற்றுங்க. ஸோ பெர்சன்டேஜில் மாற்றினோன்னே அது டிஃபால்ட்டாக 2 டெசிமல் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து டெசிமல் வேணான்னா இதில் எடுத்து விட்டா போயிடும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த டோட்டலாக 100%ல் 32% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது, 31% இது. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்தது.
ஓகேவா. ஸோ ஃபில்டர் நம்ம வந்து இந்த ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்டாக மாடிஃபை பண்ணி விட்டோம் அப்படின்னோம்னா நம்மளால இந்த வேல்யூவை நம்மளுடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ங்கிற இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் தேர்ட் ஒன். ஸோ இது கால்குலேட்டரை பற்றி ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீ ஃபில்டர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக அந்த காலம் நேமை கொடுத்து அந்த ஐட்டத்தோட எதை ஃபில்டர் பண்ணுமோ அந்த ஐட்டம் வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை இங்கேருந்து காட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வித்தவுட் key filter. Okay, so without key filter ல நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா key filters அதிகமா யூஸ் பண்ணாம என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு டைரக்டா அந்த காலத்தையும் அந்த ஐட்டத்தையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னா ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப் பண்ண அந்த பேஜுக்கு போகிறேன். இல்லை, ஸோ கேட்டகரி இது வந்து நம்ம கீ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணது. இப்போ நம்ம கடைசி கிரியேட் பண்ணது, அதாவது டைரக்டாக போட்டது. ஸோ டைரக்டாக போட்டது இங்கே இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், டைரக்டாக கேட்டகரின்னு காலம் போட்டு ஃபர்னிச்சர்னு போட்டோம்னா என்ன நடக்குது அப்படின்னா அது எல்லா வேல்யூஸையும் எல்லா கேட்டகரியிலையும் அதே சேம் வேல்யூவை ரெப்ளிகேட் பண்ணுறது. அதே வேல்யூவை மறுபடியும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதை டக்குன்னு பார்க்கும்போது என்ன தோணிடும் அப்படின்னா ஸோ எல்லாத்துமே சேம் வேல்யூ இருக்குன்னு நினச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபர்னிச்சருக்கு மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெட்டரு. ஸோ ஆக்சுவலாக இதோட பேக்கெண்டில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். இது பேக்கெண்டில் என்ன நடக்கும்னா இந்த கேட்டகரியை அது வந்து ஆல் எடுத்துக்கிடுது. அதாவது என்னென்னா இது வந்து இக்னோர் பண்ணிட்டு ஃபுல் கேட்டகரியும் அப்படியே எடுத்துக்கிடுது. ஓகேவா, இதை இக்னோர் பண்ணிருக்கு. அதுதான் நடந்திருக்கு. ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் நடந்திருக்கு. ஸோ இதை மெஷரில் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா நான் மறுபடியும் இதை டூன் போட்டுக்கிறேன். இதில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஃபில்டர் ஆல் ஃபங்க்ஷன் போட்டுறேன். கேட்டகரிங்கிற காலத்தை மென்ஷன் பண்ணுறேன். கமா இப்படி இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மெஷரை ட்ராக் பண்ணி நான் உள்ளே போட்டால் உங்களுக்கு தெரியும். ரெண்டு இந்த வேலையுமே அதுவும் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதாவது ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷனை போட்டுட்டு ஃபில்டரில் நீங்கள் இதை மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது வந்து இப்படி தான் எடுத்துக்கிடும். பேக்கெண்டில் இப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அதாவது அந்த கேட்டகரி காலத்தை அது வந்து இக்னோர் பண்ணிடும். அதில் இருக்கிற அந்த ஃபில்டரை அது வந்து எடுத்துக்கிடாது. ஓகேவா. ஸோ கண்டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் எடுத்துக்கிடும். ஓகே. ஸோ இது இந்த மாதிரியான இடங்கள்ல இது வந்து என்ன சொல்லலாம் மிஸ்லீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்னிச்சர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இதுதான் கால்குலேட் ஃபங்க்ஷன் பற்றி உள்ளது. ஸோ ஆக்சுவலாக கால்குலேட் ஃபங்க்ஷனில் சொல்ல நிறைய பல விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ லைட்டாக ப்ரீஃபாக தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே.